இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக வந்து ஒரு 11 மணிக்கு மேலே ஆகுது. நமக்கு முன்னாடி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா பம்பா பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் நம்ம போகல, நம்ம குமுளி பஸ், நம்ம ஊர் பஸ்ஸு குமுளி பஸ்ஸில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். குமுளி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் குமுளி பஸ் வரல. பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெறிச்சோடி கிடக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் பண்ணி குமுளிக்கு வந்துட்டோம். இப்போ குமுளி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேரளா பஸ் ஸ்டாண்டு பக்கம் நம்ம போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டர்லேருந்து கேரளா பார்டருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் கேரளா செக் போஸ்ட்டு. குமுளி கேரளா பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பம்பா புல்லுமேடுக்கு வந்து ஜீப் இருக்குது. இந்த ஜீப்பில் ஏறணும்னா அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு பஸ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா பம்பா பஸ் தான் நிற்கிது. குமுளி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பஸ் வந்து பம்பா பஸ் நிற்கிது. அந்த பஸ் போனதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த கேஎஸ்ஆர்டிசி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பஸ் தான் அடுத்த அந்த இடத்துல வந்து அந்த வண்டி கிளம்புனதுமே அந்த இடத்துல போய் இந்த வண்டி தான் நிற்கும். அடுத்தடுத்து பம்பை வண்டிகள் கண்டினியூவாக இருக்குது குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அதுவும் இல்லாமல் கேரளா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சின்ன இது பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஐயப்ப பக்தர்கள் வந்தால் அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக இல்லை தங்கி தூங்கி எந்திரிச்சு போகிறதுக்காக ஒரு இடத்த செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடம் தான் இந்த இடம். இது குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. குமுளியில் வந்து கேரளா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பம்பா புல்லுமேடு சத்திரம் புல்லுமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பெல்லாம் நிற்கும். அந்த ஜீப்பில் வந்து ரேட் இதெல்லாம் விசாரிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராகவே இருக்குது, அதிகமாக இருக்குது. காரணம் என்ன, நம்ம பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெரியார்லேருந்தே வெறும் 700 ரூபா கொடுத்தா போதும் 10 பேர் ஏற்றிட்டு கொண்டே இறக்கி விடுவாங்க. ஆனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி பெரியார் குமுளியிலேருந்து வண்டி பெரியார் ஒரு 14-15 கிலோமீட்டர் தான். இதுக்கு 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அங்கேருந்து 700 ரூபா தான். தயவுசெய்து இங்கேருந்து பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பம்பைக்கு வந்து இங்கே ரெகுலராக செயின் சர்வீஸ் கண்டினியூவாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இதேமாதிரி நீங்கள் சத்திரம் போய் புல்லுமேடு வழியாக ஐயப்பன் கோயில் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக காலையில் வந்தீங்கன்னா இங்கே குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 மணிக்கும் அடுத்து விடிய காலையில் 3 மணி 5 மணி 2 டைமில் வந்து இங்கே பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வண்டி பெரியார் போயிருங்க. வண்டி பெரியார்லேருந்து கண்டினியூவாக வந்து பஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம குமுளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 2.25 மணி நேரம் ஆச்சு. இப்போ கரெக்டாக 2.25 ஆகுது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா புல்லுமேடு பஸ் வரல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிர். அது மட்டும் இல்லை, பயங்கரமான மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லைட்டில் பயங்கரமான மிஸ்ட்டு, பயங்கரமான குளிர் அடிக்குது. இன்னுமே வண்டியை காணோம். 2.25 வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. 2.25 ஆகுது கரெக்டாக. இன்னும் வண்டியை காணோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டிக்காக வண்டி தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். புல்லுமேடு வண்டிக்கு. புல்லுமேடு வண்டினா சத்திரம் வரைக்கும் தான் போகும். அந்த வண்டிக்காக வண்டி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி போகுதும் பார்த்தீங்களா. Orang kedua kemana itu? Kita buat mana?
பஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்திரம் கிரவுண்டுக்குள்ளே வந்து போக முடியல. காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக். அதனால் கொஞ்சம் முன்னாடி ஒரு 100 மீட்டர் முன்னாடி எங்களை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அப்படியே நடந்து போங்க, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே போல் தான் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வண்டியெல்லாம் அப்படியே சைடில் நிற்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்திரம் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். வண்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிற்கிது உள்ள. பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. வண்டியெல்லாம் நிறைய வண்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. எல்லாமே வந்து டோக்கன் எடுத்து அந்த டிக்கெட் இதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம டோக்கன் வாங்கிட்டு கீழே நடந்து போகணும். அதுக்கான க்யூ தான் ஃபுல்லாக அப்படியே நின்றுருக்கு. எப்பயுமே வந்து 6 மணிக்கு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு 5 மணிக்கு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக 4:35 இன்னொரு 20-25 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்காக வேண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோட்டோ ஷேர் ചെയ്യണം. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு குரூப்பாக வந்து ஒரு 50 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர், எத்தனை பேர் வந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு ஆதார் கார்டோடு போயிட்டு அங்கே நின்று அவங்க பேர், அவங்களோட ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க, சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர், லேடிஸ் எத்தனை பேர், ஜென்ட்ஸ் எத்தனை பேர், என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டோக்கன் மாதிரி வாங்கணும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஏன் இந்த வட்டம் புல்லுமேடு பாதையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற விஷயம் வந்து நான் உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். 7 மணிக்கு தான் வந்து இந்த புல்லுமேடு பாதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க சத்திரத்தில் இருந்தே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது. 6:30க்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே கூட்டமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க லைனாக. அப்படியே ஒவ்வொருத்தங்களா செக் பண்ணி விடும்போது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து இப்போ இருந்த எல்லாமே லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமானியத்தில் மனநலம் அறிக்கிறார்கள். போலீஸ் ஐயப்பெருமாறும் நிர்தேசங்கள் ஐயப்பெருமாற்றத்தில் அறிக்கிறார்கள். சாரீரிக புத்திமுறைகள் ஐயப்பெருமாள் பிரதிக்கிறோம். ஆஸ்தா சுவாச மக்கள்
வெற்றிவேலையா വീട്ടടുത്ത് അസലുള്ള അയ്യപ്പന്മാർ ഡോക്ടറെ കണ്ട് ചെക്ക് ചെയ്തതിനു ശേഷം മറുകടവും അറിയിക്കുകയാണ്. 10 അറിയിപ്പാണ്. 1 കിലോമീറ്റർ കഠിനമായ കയറ്റമുള്ളതിനാൽ അയ്യപ്പന്മാർ ശ്രദ്ധിക്കണം. 1 കിലോമീറ്റർ സന്നിധാനം വരെ 12 കിലോമീറ്റർ ദൂരം യാതൊരു വാഹന സൗകര്യം ഇല്ലാത്തതിനാൽ പ്രായക്കൂടി അയ്യപ്പന്മാർ ഈ വഴിയുള്ള യാത്ര ഒഴിവാക്കിക്കൊണ്ട് അവരുടെ വാഹനത്തിൽ പമ്പയിലേക്ക് ചെന്ന് അതിനെ അയ്യപ്പ ദർശനത്തിന് ചെല്ലുമെന്ന് സ്വാമിയെ പൂർവ്വഘട്ടമാക്കാൻ പോരായി Pues. அப்பார் வந்தாடுறா हमारे कूड़ा ஒரு கிலோமீட்டர் அப்படிதான் ഉണ്ടല്ല വഴിയൊന്നും കുഴപ്പമില്ല.
யானையோட காடு சரி அப்போ ரோடு கொஞ்சம் இதாக இருக்குது, இது ஈரமாக இருக்குது. நான் மேட்டுக்கு போய் ஏறிட்டு கூப்பிட்றேன் சார். மாமா வளர்த்தாங்க முடியும் வரலே முடியும். புதுங்கால் முந்தைய போயிட்டு பேலன்ஸ் போட்டுக்கா வீடியோ சேர்ந்து வழி ஓட்டியே இல்லை இல்லை தண்ணீர் புரியுது ஓடுற தண்ணி புரியுதான் காட்டுல இருந்து சொத்து நிற்கிதுவாங்க மலையிலேருந்து வர தண்ணி தானே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து புல்லுமேட்டு பாதையில் வந்து சத்திரத்துலேருந்து ஏறி வந்திருக்கோம். பயங்கரமான ஏத்தம். உண்மையிலே ரொம்பவுமே இந்த பக்கம் ஃபஸ்ட் டைம் இது எங்களுக்கு 19 வருஷத்தில் இந்த டைம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த பக்கம் வர்றது. பயங்கர கஷ்டமாக இருக்குது, பயங்கர ஏத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட பயங்கரமான ஏத்தம். எல்லாருமே ஏறி வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து பயங்கரமான ஏத்தம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஏத்தம். டோட்டலாகவே இப்போ வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம நடக்க ஆரம்பித்து. ஃபுல்லாமே ஏத்தமாக தான் இருக்குது. அதுலேயும் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரொம்பவுமே கடுமையான ஏத்தம். ಚಪಾತಿ ಮಧ್ಯಾಹ್ನ ಚಪಾತಿ ಮಧ್ಯಾಹ್ನ யப்பா யானை பாருங்கப்பா, 2 தந்தத்தோட ஒட்டேங்கப்பா. ஏய் அப்பா அப்படி தூக்கி வாழை வேற தூக்குச்சுல, வாழை தூக்குனாலே அந்த யானை மலம் முடிச்சு. ஆமா
அருவி மாதிரி விழுகுது. இதான் புதுமைக்கு பாதை. தண்ணி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்க்குறதுக்கே வந்து சீனரிஸ்லாம் வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பாருங்க. கோயில கிடையாது அப்புறம் பண்றோன்னா சாமியில போயிட்டு பண்றோம். மோனோட கூட கொஞ்சம் ஃபுல்லா கியா 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 மியா கியா மியா தான்
காட்டுவாசியா இருப்பான் இவன். நேரம் பூரை Itu tinggal di bagian tadi. itu dia. Mostly ನೀರು ಇರೋದಂತೆ ತುಂಬಾ ಸಣ್ಣ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்திரம் வந்து இறங்கி சத்திரத்துலேருந்து இப்போ புல்லுமேடு வந்திருக்கோம். புல்லுமேடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லுமேடு வரைக்குமே பஸ் சர்வீஸ் இருந்துச்சு. அந்த பஸ் சர்வீஸ் ஏன் இப்போ இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து மகரஜோதி பார்க்குறதுக்காண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு 100க்கும் மேலே மக்கள் பலியானதுனால கேரளா அரசு வந்து இங்கே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தடை பண்ணிட்டாங்க இங்கே வர்றதுவேவும். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு சரி இது வரைக்கும் வண்டி அலோவ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சத்திரம் வரைக்கும் அலோவ் பண்ணி சத்திரத்துலேருந்து இந்த பாதை வழியாக வந்து நடந்து போகிறதுக்கு இப்போ கவர்மெண்ட் அலோவ் பண்ணி இப்போ சில ஆண்டுகளாக விட்டுட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பக்கம் வண்டி பெரியார்லேருந்து பஸ் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து இங்கே தான் இறக்கி விடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குமுளியிலேருந்து ஜீப் சர்வீஸும் இருந்துச்சு. இந்த விபத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸை வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு சத்திரம் வரைக்கும் பஸ்ஸும் ஜீப்பு இது எல்லாமே சத்திரம் வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நடந்து போகட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு அசம்பாவிதம் மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் 6 கிலோமீட்டர் கடந்து சபரிமலை போகணும். இப்போயே ஆல்ரெடி நம்ம ரொம்ப டயர்டாகி வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழியில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து 2 யானை பார்த்தோம், ஒரு இடத்துல 1 யானை பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது இயற்கை காட்சி எல்லாம் அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, போலீஸ் செக்கிங் நடந்துட்டுருக்கு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா கவர்மெண்ட் சீல் குட்டின ஒரு சின்ன பேப்பரில் வந்து எத்தனை பேர் வர்றாங்க என்ன ஏதுன்றதை வந்து எழுதி ஒரு டோக்கனாக கொடுத்து விட்டாங்க. டோக்கனாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கனை வந்து நம்ம இங்கே வந்து காமிச்சிட்டு இத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க, இந்த பக்கம் எத்தனை பேர் அவுட் ஆகியிருக்காங்க அப்படின்ற கணக்கெடுக்கிறதுக்காண்டி தான் இங்கே இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம கீழே போகும்போதும் நம்ம எத்தனை பேர் கரெக்டாக 100 பேர் உள்ளே வந்திருக்காங்களா, இந்த இடத்துல 100 பேர் கடந்துட்டாங்களா, கீழே சன்னிதானத்துக்கு 100 பேர் போயிட்டாங்களா, இடையில யாரும் மிஸ் ஆகலையா அப்படின்ற ஒரு கிராஸ் செக்கிங்காண்டி தான் இந்த செக்கப் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டோக்கன் இல்லாமல் வந்து கண்டிப்பாக யார் வந்தாலுமே இந்த இடத்துல இருந்து சபரிமலைக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க.
100 പേരും ഓമാക്കിയ രസം കൂടെ കുറയും ഭയങ്കര இது வந்து எஸ்டேட்டு, இது வந்து இது கிடையாது, வாட்ச் டவர் கிடையாது. ஆயின்னு என்னன்னு கூட மல்லு கட்டிட்டுதுல்ல. പഠിപ്പിടിക്കാങ്ങേണ്ടത് പഴി കൊടുക്കും. അതിന് അവിടെ കൂടെ നടക്കുന്ന അവന്മാരൊക്കെ അതൊന്നും വിറയ്ക്കുന്നു. ഇവരൊക്കെ അധ്വാനിക്കുന്നവരാണ്. ഇരുന്നാലും മതി, അധ്വാനിക്കും. അവന്മാർ അതുപോലല്ല. എന്നെ പറഞ്ഞില്ല അവരെന്റെ കയറി പോകണുണ്ടോ?
ஆறுலேருந்து போக முடியும். பசங்க போக பார்த்து சாமி. இங்கே கீழே போட்டானுங்களா? தெரியலண்ணா, இதை பற்றி நான் ஆசல் அவங்களுக்கு தான் இருக்குது. அங்கே பார்த்தேன். அந்த அம்மாட்டுக்கு விட மாட்டாங்களாமா சொல்கிறாங்களா? அப்படியே அங்கே போய் உட்காந்து இங்கே உட்காந்துருக்கலாம். புரியல. நிற்கிறவங்க முன்னாடி போனவங்க டோக்கன் நம்பரை சொல்லிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் தண்ணி இருக்கும். போலீஸ் இனிமேல் எடுத்து போயிடுற நம்பரு சொல்லணுமா இங்கே பண்ணி கட்டணும். சொல்லணுமா? ஃபோட்டோவே காட்டிட்டு ஏய் അങ്ങനത്തെ ഉണ്ടാവാൻ ഇങ്ങോട്ട് പോവാ. சீட்டு மட்டும் இல்லை, அவசியம் இல்லை. அவசியம் ஹை
ಎಲ್ಲ ಕಡೆ ಆಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಆದಷ್ಟು ಬೇಗ ಬಂದ್ಬಿಡಿ. ಅಲ್ಲೇ ಪ್ರಸಾದದ ಕೌಂಟರ್ ಹತ್ರ ಇರ್ತೀವಿ ನಾವು. ನೀರ್ ಸ್ವಾಮಿ ಫ್ರೆಂಡು ಒಂದೇ ಸ್ವಾಮಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರೋದು. ದಯವಿಟ್ಟು ಆದಷ್ಟು ಬೇಗ ಬನ್ನಿ. பயங்கர கடலூர் மாவட்டம் இந்திராநகர் ரவி எங்கே இருந்தாலும் மைக் ஆரம்பிச்சுட்டு வரணும். அவங்களுக்காக நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தருமபுரி பாய் பாய்
ಸುಖದರ್ಶನಕ್ಕಾಗಿ ಬರುವ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ಅವಕಾಶ ಕಲ್ಪಿಸಿಕೊಡಬೇಕೆಂದು ಭಕ್ತಾದಿಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಭಕ್ತಾದಿಗಳ ಸಂಖ್ಯೆ ಅಲೆಗಳ ರೀತಿ ಹರಿದು ಬಂದಿರುವುದರಿಂದ ಭಕ್ತಾದಿಗಳು ತಾವುಗಳು ತಂದಿರುವ சுவாமிதனம் தமிழ்நாடு கழுதா என்ற இடத்திலிருந்து பகவான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வந்துள்ள பாலமுருகன் என்ற சுவாமி தாங்கள் சன்னிதானத்திலோ மாப்பிள்ள ஓந்தல் மாப்பிள்ள அவரானா இருந்தாலும் உடனடியாக சன்னிதானம் போலீஸ் ஸ்டேஷன் செல்ல வேண்டுமாய் இருக்கிறது. சாமி நடந்துக்கே இருங்க. அவருடைய மகன் முகிலன் கூட்டம் பிரிந்து தற்பொழுது சன்னிதானம் போலீஸ் ஸ்டேஷனில் காத்துக் கொண்டுள்ளார். சுவாமிதானம் தமிழ்நாடு கழுதா என்ற இடத்திலிருந்து வருகை பகவான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வந்திருக்கின்ற பாலமுருகன் என்ற சுவாமி தாங்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக சன்னிதானமாக உள்ளது. சரணாகத வந்தாலும் சரணகோஷ பிரியனும் சாந்தஸ்வரூபனுமாகிய பகவான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வந்துள்ள ஐயப்ப பக்த கோடிகள் கவனத்திற்கு சன்னிதானத்தில் பக்தர்களின் கூட்டம் மிக